guys, welcome back to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்குது ஷோன்ஸ் வேர்ல்ட். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எடுத்து வச்சிருந்த பைசாவை பிக்கி பேங்க்ல போடுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சோட்டா பீம்க்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச லட்டு. அப்படி சாப்பிடக்கூடிய லட்டு நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 டைப்பான ஹெல்த்தி லட்டுஸ் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெசிபிக்கு நான் எடுத்திருக்க பொருள் வெள்ளை எள்ளு, பேரிச்சை பழம். டேட்ஸ் 100 கிராம், எள்ளு 200 கிராம், இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோவில் டேட்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், தகட்டும். அதனால் நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். எள்ளை ட்ரை ஃப்ரை பண்ணுறேன். எள்ளில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, நம்ம கொலஸ்ட்ராலை கம்மியாக்கும். ப்ரோட்டீன் இருக்குது, பிளட் ப்ரெஷரை கம்மியாக்குற தன்மை இருக்குது. போனை ஹெல்த்தியாக்கும். விட்டமின் பி கண்டென்ட் இருக்குது. இன்னும் நம்ம பாடிக்கு தேவையான பல நன்மைகள் இருக்குது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது இது ஒரு பிளேட்க்கு மாற்றி ஆற வச்சிடுறேன். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா க்ளீன் ஜார், ட்ரை ஜாரில் ஆட் பண்ணி டேட்ஸும் கூடவே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை ஒரு பேசனுக்கு மாற்றி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்போவே எள்ளோட ஆயில் வெளியில் வரும். இதோ நம்மளோட எள்ளு டேட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறமா இதை சாப்பிடுங்க, ஈஸியாக டைஜஷன் ஆகும். டேட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. செகண்ட் ரெசிபிக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் 1 கப் வெள்ளை உளுந்து, 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை. ஒரு பேனில் வெள்ளை உளுந்தை ட்ரை ஃப்ரை பண்ணுறேன். உளுந்து நம்ம பாடிக்கு எனர்ஜி பூஸ்டராக இருக்குது, ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்குது, நம்ம சாப்பிட்ட சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுது, கிட்னி ஸ்டோன் வராமல் பார்த்துக்குது, ஹேர் க்ரோத் கொடுக்குது. முக்கியமாக கேர்ள்ஸ் பீரியட் டைமில் உளுந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பேக் பெயின், ஸ்டொமக் பெயின் எல்லாத்தையும் கம்மி பண்ணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணி பிளேட்க்கு மாற்றி ஆற வச்சிடலாம். உளுந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா அகெயின் க்ளீன் ட்ரை மிக்சர் எடுத்து உளுந்தை ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இதிலையே நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து பவுடர் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால கேப் விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது உருண்டை பிடிச்சி எடுத்துக்க வேண்டியதான். இதோ நம்மளோட பெஸ்ட் உளுந்து லட்டு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்க்குறப்போ பயங்கர எம்மியாக இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக கேர்ள்ஸ் இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் பெயின் கம்மியாகும். இதோ ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்தியான லட்டூஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷோன்ஸ் வேர்ல்டுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.